வணக்கம், நான் உங்கள் டாக்டர் துர்கா தியாகராஜன். இந்த வீடியோ ஹேர் ஃபால் வீடியோவோட கண்டினியூவேஷன். அதோட செகண்ட் ப்ராசஸ் ஹேர் பேக். அது வீட்லேயே என்னென்ன செய்யலாம், அதோட சயின்டிஃபிக் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆனியன் தலைக்கு அரைச்சி பேஸ்ட் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்கிறது புதுசு கிடையாது. ஆனால் அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதில் டயட்ரி சல்ஃபர் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட் கெரட்டின் ப்ரொடக்ஷனுக்கு, அதாவது நேச்சுரலாக கெரட்டினை உற்பத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆனியன் பேஸ்ட் மாதிரி பண்ணி 1/2 hour போட்டுட்டு தலை குளிச்சிடுறது ரொம்ப நல்லது. அடுத்து கரிசலாங்கண்ணி அண்ட் நெல்லிக்காய். கரிசலாங்கண்ணியை இங்கிலீஷில் கிங் ஆஃப் ஹேர் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா கரிசலாங்கண்ணியில் அவ்வளோ சக்தி இருக்குது. கால்சியம், மெக்னீஷியம், அயன், விட்டமின்ஸ், முடிக்கு தேவையான அத்தனையும் இருக்குது. ஸோ அதை ஹேர் பேக் மாதிரி போட்டு வரும்போது முடி வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அண்ட் பிளட்டையே பியூரிஃபை பண்ணுறதுக்கான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செம்பருத்தி இலைகள் இல்லைன்னா செம்பருத்தி பூ, அது கூட தயிர் கொஞ்சமாக விட்டு அரைச்சி ஹேர் பேக் மாதிரி போடலாம். ஏன் தயிர் அப்படின்னா தயிரில் விட்டமின் B5, அதாவது பேண்டோதெனிக் ஆசிட் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இது ஸ்கேல்பில் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸாக ஆக்ட் பண்ணும், pHையும் மெயின்டைன் பண்ணும். அதனால் என்னாகும் அப்படின்னா முடி என்னோடது மெலிசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பேக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக் எல்லாமே நான் ஒவ்வொரு டைம் தலை குளிக்கும் போதும் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது 2 பேக் வாரத்துக்கு 2 டைம் யூஸ் பண்ணிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ கெட் ஹெல்ப் அண்ட் ஹீல் பெட்டர். தேங்க்யூ ஸோ மச்.